என்னாச்சு? ஸ்பிண்டில் ப்ரோட்டீன் ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. இது மட்டும் சக்ஸஸ் ஆயிருந்தா முதல்ல ஒரு ஹியூமன் க்ளோன் உருவாகியிருப்பேன். அப்படியா? ஆமா, நீ யாரு? அவன் கிடக்குறான். கோட் படத்தை உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல விஜய்க்கு ஒரு க்ளோன் இருக்குன்னு சொல்லி பயங்கரமான ட்விஸ்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. என்னது, விஜய்க்கு க்ளோனா? அப்போ ஹியூமன்ஸை க்ளோன் பண்ண முடியுமா? அப்படியே பண்ணாலும் அது பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே இருக்குமா? விஜய்க்கு முன்னாடி எஸ்ஜே சூர்யா வியாபாரி அப்படிங்கிற படத்துல அவர் க்ளோன் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த க்ளோன் அவரை மாதிரி நடந்துக்காம கொஞ்சம் நல்லவனா நடந்துக்கும். ஏன் இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ்? நிறைய கேள்வி வருதுல. ஸோ கோட் விஜயுடைய க்ளோனிங் பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நார்மலா ஹியூமன்ஸ் எப்படி உருவாக்குறாங்க? ஒரு ஸ்பெர்ம் செல்லும் ஒரு எக் செல்லும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகோட் அதுக்கப்புறம் டெவலப் ஆகி பேபியா ஃபார்ம் ஆகும். அப்புறம் பல வருஷம் கழிச்சு அவங்க பெரிய மனுஷன் ஆயிடுவாங்க. இந்த மெத்தட் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் எக் செல்ல 23 குரோமோசோம்ஸ் இருக்கும், ஸ்பெர்ம் செல்ல 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் டோட்டலா 23 பேர்ஸ், அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இப்படி 46 குரோமோசோம்ஸ் இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் ஆக முடியும். இந்த மெத்தட்ல பிறக்கிற குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரோட குரோமோசோம்ஸ்ல இருந்துமே பாதி ஃபியூஸ் ஆயிருக்கிறதுனால அவங்க 2 பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே அந்த குழந்தைக்கு இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா குளோனிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸே ஆகாது. ஏன்னா அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. நம்ம பாடியில இருந்து ஒரு செல் எடுத்தோம்னா அந்த செல்லுல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த செல்லை தான் சொமேட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொமேட்டிக் செல் எடுத்து டெவலப் பண்றது மூலமா நம்மளால ஒரு க்ளோனை உருவாக்க முடியும். இந்த உலகத்துல முதலா சக்சஸ்ஃபுல்லா க்ளோன் பண்ண மேமல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டாலி அப்படிங்கிற கோட், இல்ல ஷீப். அந்த ஷீப் ஒரு அனாதை. அதுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஷீப்புக்கு 3 அம்மா. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் ஆடுகிட்ட இருந்து எக்ஸெல்லை எடுத்துப்பாங்க. இப்போ அதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் 23 குரோமோசோம் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் எக்ஸெல்லை மட்டும் எடுத்துப்பாங்க. இப்போ ரெண்டாவதா வேற ஸ்பீஷீஸ் ஆடான ஃபின்டார்செட் கிட்ட இருந்து சொமேட்டிக் செல்லை எடுத்துப்பாங்க. அதுல இருக்கிற நியூக்ளியஸ்ல 46 குரோமோசோம்ஸுமே இருக்கும். இந்த நியூக்ளியஸை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆட்டோட எக்ஸெல்ல வச்சிடுவாங்க. இதுதான் ஹைபிரிட் செல். இந்த செல்லுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸ் கொடுத்து செல் டிவிஷன் நடக்க வச்சு பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ், அதாவது எம்ப்ரியோவா ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற இந்த செல்லை வேற ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் ஆட்டுக்கு செலுத்தி வளர வைப்பாங்க. இந்த 3வது ஆடு தான் சரகேட் மதர், அதாவது வாடகை தாய். சில மாசம் கழிச்சு இந்த சரகேட் மதர் கிட்ட இருந்து பிறந்து வந்தது தான் டாலி ஷீப். இந்த டாலி ஷீப் 100% பார்க்கறதுக்கும் சரி, டிஎன்ஏலையும் சரி, 2வது ஆடான ஃபின்டார்செட் ஆடு மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டோட டிஎன்ஏவை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்படி பாடி செல்லை வச்சு க்ளோன் பண்ற இந்த மெத்தடை தான் சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஃபின்டார்செட் ஸ்பீஷீஸ்லாம் 11 to 12 வருஷம் வரையும் உயிர் வாழும். ஆனால் இந்த டாலி க்ளோன் வெறும் 6.5 வருஷம் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இன்க்யூரபிள் லங் கேன்சர்ல இறந்ததா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 1996 சக்சஸ்ஃபுல்லாக இந்த ஷீப்பை க்ளோன் பண்ணதுக்கு அப்புறமா கவ், ஹார்ஸ், கேட், டாக் மாதிரியான அனிமல்ஸ்ல கூட ட்ரை பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மெக்காக் மங்கியை கூட க்ளோன் பண்ணாங்க. இந்த பிரைமேட் மங்கியுடைய ஜெனட்டிக்ஸ் ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே சிமிலராக இருக்கும். ஸோ அதை க்ளோன் பண்ணிட்டா ஹியூமன்ஸை க்ளோன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மங்கி க்ளோனிங்குடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. 127 எக்ஸை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் வெறும் 2 எக் தான் சக்ஸஸ் ஆச்சு. அப்படின்னா சக்ஸஸ் ரேட் வெறும் 1.6% தான். இந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் ஸ்பிண்டில் ப்ரோட்டீன். இந்த ஸ்பிண்டில் ப்ரோட்டீன் தான் செல் டிவிஷன் அண்ட் செல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பிண்டில் ப்ரோட்டீன் எக்ஸெல்லுடைய நியூக்ளியஸில் தான் இருக்கும். நம்ம எக்ஸெல்ல இருந்து நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணும்போது கூடவே இந்த ஸ்பிண்டில் ப்ரோட்டீனும் ரிமூவ் ஆயிடுது. அதனால தான் எக்ல இருந்து எம்ப்ரையோவா டெவலப் ஆகிறதுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கு. சரி, இதை கூட சயின்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருவாக்குற க்ளோன் அப்படியே நம்மள மாதிரியே இருக்குமா? இப்போ நீங்க 5.8 feet ஹைட்ல ஒயிட்டா சுருட்டு முடியோட இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட க்ளோனும் பார்க்கறதுக்கு எக்ஸாக்டாக உங்களை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட்லாம் வெறும் ஜீனை பொறுத்து மட்டும் இருக்காமல் ஃபீட்டல் என்வாயன்மெண்ட்டை பொறுத்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எந்த ஜீன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது, எந்த ஜீன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியும்.
உங்களுக்கு ஆக்டிவேட் ஆன அதே ஜீன் உங்களோட க்ளோனுக்கும் ஆக்டிவேட் ஆனால் தான் அந்த க்ளோன் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கும், இல்லைன்னா வித்தியாசமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. க்ளோன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோன்ஸ் ரொம்பவே அன்ஹெல்தியாக இருக்கும். நிறைய க்ளோன்ஸ்க்கு டிஃபெக்டான ஹார்ட், பிரெயின், லங்ஸ், அப்புறம் வீக்கான இம்யூன் சிஸ்டம்ஸ் கூட இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ளோன்ஸோட குரோமோசோம் டிப்ஸ் சுருங்கியிருக்கும். இதனால் அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆவாங்க. அதனால் அவங்களுடைய லைஃப் ஸ்பேனும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரீமெச்சூர் டெத் நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பர்சனாலிட்டிலையும் சேஞ்சஸ் இருக்கலாம். நீங்கள் நல்லவனாக இருந்தால் உங்களோட க்ளோனும் நல்லவனாக இருக்கணுன்ற எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் வளர்ந்த அந்த என்வாயன்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைச்ச அதே எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படித்த அதே ஸ்கூலில் உங்களுக்கு கிடைச்ச அதே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட காலேஜில் உங்களுக்கு கிடைச்ச அதே அனுபவங்கள் உங்களோட க்ளோனுக்கும் கிடைச்சாதான் உங்கள் க்ளோன் எக்ஸாக்டாக உங்களை மாதிரியே பிஹேவ் பண்ணுவான். இவ்வளோ நேரம் நான் பேசினதை வச்சு நீங்களே சொல்லுங்கள், கோட் படத்தில் விஜயோட க்ளோன் பாசிபிளாக இல்லையா அப்படின்னு. அப்படியே பாசிபிளாக இருந்தாலும் அது விஜய் மாதிரியே பிஹேவ் பண்ணுமான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் க்ளோன் தானே நீ, இங்கே என்ன பண்ணிருக்க? யாரு க்ளோனு? நீ தான்டா க்ளோனு. ஏய், பக்கத்து ஸ்டுடியோவில் ஷூட் போயிட்டு இருக்கு, அமைதியா இருங்கடா பிளடி க்ளோன்ஸ்.